இந்த அரசு நடத்துற கழிவறை இந்த கழிவறை கழுவ 3 ரூபா செலவழிச்சா நல்லா கழுவிடலாம், பளிச்சுன்னு கழுவிடலாம். 350 ரூபா ஒரு கக்குச கழுவ. இவங்க அந்த கக்குசிலே பூட்டி வச்சு கக்குசு கழுவுறதுல களவாங்கிற பயில்கள்கிட்ட போய் நீ ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு கக்குசா தானடா நாரும். குப்பையை கூட ஒழுங்கா அல்ல தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்தா நாடு குப்பை மேடா தானடா மாறும். எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோங்கிற 80 கோடி ஏழைகள். வளர்ச்சி. தொலைக்காட்சியை நீ திருப்ப முடியாது. தொண்டு நிறுவனங்கள் இந்த குழந்தை பேர் குஷி, இவள் பூஞ்ச நோய்பட்டு கிடக்கிறாள், ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்ச கண்ணும் வாடிய முகமுமாக குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள். ஏன்? உணவில்லை. சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் என்று, குழந்தைகள் நல நிதி என்று பல ஆயிரம் கோடியை இந்த நாடு ஒதுக்குகிறது. ஏன் அந்த குழந்தைகளுக்கு உணவில்லை? அப்போ ஏன்? உங்கள் குழந்தைகளைப் போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் வருமானத்திலிருந்து ஒரு 500 ரூபாயை கொடுத்து உதவுங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் கையேந்துறது என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே, இந்த இளம் தளிர்கள் தானே. அவர்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி? எது வளர்ச்சி?